எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். காலை உணவு திட்டம் நாளைய தமிழ்நாட்டிற்கான வலுவான அடித்தளம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சிறப்பாக இருப்பதாக அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனை சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து பதிவிட்டுள்ளார். எந்த ஒரு மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டாலும் மாவட்ட ஆட்சியர் போன்ற உயர் அதிகாரிகளை பார்த்தாலும் காலை உணவு திட்ட உணவின் தரத்தை பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு செய்தீர்களா என தான் கேட்பது வழக்கம் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஆசிரியர் ஒருவரே அதை செய்திருப்பதைக் கண்டு மகிழ்வதாகவும் கூறியிருக்கிறார். காலை உணவு திட்டம் என்பது வெறுமனே மாணவர்களின் பசியை போக்கும் திட்டமோ ஊட்டச்சத்தை அளிக்கும் திட்டமோ அல்ல. அது நாளைய தமிழ்நாட்டிற்கான வடிவான வலுவான அடித்தளம் என்றும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ராமநாத சுவாமி கோவிலில் கட்டண வசூல் நடவடிக்கையை திரும்ப பெற வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோவில் உள்ளூர் மக்கள் சுவாமி தரிசனம் செய்ய காலகாலமாக பாரம்பரிய தனி தரிசன வழிபாடு நடைமுறையில் இருந்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது திமுக ஸ்டாலின் மாடல் அரசின் கீழ் உள்ள அறநிலையத்துறை திருக்கோவில் நிர்வாகம் உள்ளூர் மக்களை பயன்படுத்தி வந்த பாரம்பரிய தரிசன வழியை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி மூடியதோடு இனி 200 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என அறிவித்திருப்பதாக இபிஎஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிலில் கம்பி வேலிகள் போட்டு அடைத்து வைத்திருப்பதாகவும் இது உள்ளூர் பக்தர்களின் உரிமைக்கு எதிரானது என்றும் கூறியுள்ள அவர், உள்ளூர் மக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் அவர்களுக்கு துயரத்தையும் செலவையும் ஏற்படுத்தும் கட்டண வசூல் நடவடிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறை திரும்ப பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். பிரபாகரனுக்கு நிகரான வீரத்தை கொண்டவர் இபிஎஸ் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் அதிமுக சார்பில் சிவகாசியில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ராஜேந்திர பாலாஜி அதிமுகவை எதிர்க்க திமுகவிற்கு தைரியமும் துணிச்சலும் கிடையாது என விமர்சித்தார். அதிமுகவுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே கிடையாது என்றும் இபிஎஸ் இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதவாதம் துளிர்விட்டால் அங்கு இபிஎஸ் இருக்க மாட்டார் எனவும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தங்கள் மீது வழக்குகளை போடுவதாகவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். திமுகவை நாட்டை விட்டு விரட்டும் வரை தான் ஓயப் போவதில்லை என்றும் ராஜேந்திர பாலாஜி சூளுரைத்தார். எங்களுக்கு நல்லதே சொல்வதைப் போல எங்களுக்கு கெடுதல் செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் ஒரு சில பேர். திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். உங்களுடைய வேஷமெல்லாம் இங்கே நடக்காது. அற்புதமான கூட்டணி, அருமையான கூட்டணி, தெளிவான கூட்டணி எடப்பாடி அமைந்திருக்கிறார். நிறுத்தி வைத்துள்ள கீழடி ஆய்வறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கீழடி ஆய்வறிக்கையை வெளியிடுவதற்கு இன்னும் ஆதாரங்கள் தேவை என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 2 கட்ட ஆய்வின் அறிக்கைகளை வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி வந்த பிறகு போதிய ஆவணங்கள் இல்லை என்று கூறுவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். கீழடியில் கிடைத்த கரிமப் பொருட்கள் எத்தனை அறிவியல் பூர்வ ஆய்வு நடத்தினாலும் மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளாமல் காலம் தாழ்த்துவது உள்நோக்கம் கொண்ட செயல் என கூறியுள்ள செல்வ பெருந்தகை, கீழடி ஆய்வறிக்கையை உடனடியாக மத்திய அரசு வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் விசிகாவும் அதிக தொகுதிகளை கேட்கும் என திருமாவளவன் கூறியுள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
ஒவ்வொரு கட்சியும் கூடுதல் தொகுதிகளை கேட்க வேண்டும் என்றுதான் சிந்திக்கும் என்றும் குறைவான தொகுதிகளை கேட்க வாய்ப்பே இல்லை என்றும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகளும் அப்படித்தான் கேட்கும் என கூறியுள்ள திருமாவளவன், திமுக அதிமுக கூட்டணியில் கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலாக தொகுதிகளை கேட்டு பெற முயற்சிப்பது வழக்கமான ஒன்றுதான் என்று தெரிவித்திருக்கிறார். தேர்தல் அறிக்கையை திமுக 100% நிறைவேற்ற வேண்டும் எனவும் இதுதான் அனைவரது எதிர்பார்ப்பு என குறிப்பிட்ட திருமாவளவன், எனவே நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். முதியோர்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கவலை தெரிவித்திருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் தமிழகத்தில் வயதானவர்களை பேருந்து நிலையங்கள், சாலை ஓரங்கள் போன்ற இடங்களில் அவர்களது பிள்ளைகள், உறவினர்கள் தனியே விட்டுச் செல்லும் நிலை அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இதனால் சுகாதார குறைபாட்டினால் உடல்நலக் குறைவு ஏற்படும் முதியோர் மிகவும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் மனுதாரர் தெரிவித்திருக்கிறார். முதியோர்களை பாதுகாப்பதற்காக தேசிய முதியோர் மையங்கள் அமைப்பது தொடர்பாக ஏற்கனவே வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், அதுபோன்ற மையங்கள் முறையாக அமைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியம், மரிய கிளாட் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வயதானவர்களை குறிவைக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும், முதியோருக்காக அமைக்கப்பட்டுள்ள மையங்களில் அடிப்படை வசதிகள் முறையாக செய்யப்படுவதில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் முதியோர்களை பாதுகாப்பது அரசின் கடமை என்றும் நீதிபதிகள் கருத்து கூறினர். வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் கண்ணியத்தை பிரதமர் நரேந்திர மோடி காக்க தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் ட்ரம்ப் மீண்டும் அதிபராக பதவியேற்றவுடன் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அங்கிருந்து அனுப்பி வைக்கும் பணியை தீவிரப்படுத்தி வருகிறார். இதனால் இந்தியர்கள் கை விலங்கிட்டு இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் விமான நிலையம் ஒன்றில் இந்திய இளைஞர் ஒருவர் தரையில் படுக்க வைக்கப்பட்டு அவர் கைகளுக்கு விலங்கிடும் வீடியோ வெளியானது. இதை சுட்டிக்காட்டி கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், இது குறித்து பிரதமர் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தில் விரைவில் தொழிற்சங்க பிரிவு தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை விஜய் தொடங்கியுள்ளார். இதற்கான களப்பணிகளை அவர் முடுக்கிவிட்டுள்ள நிலையில் நிர்வாகிகளை நியமிப்பது, கூட்டங்களை நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கட்சியின் கட்டமைப்பை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளையும் அவர் எடுத்து வருகிறார். இதற்காக ஏற்கனவே 28 அணிகள் உள்ள போதிலும் தற்போது தொழிற்சங்க அணியை உருவாக்கும் நடவடிக்கையில் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. குபேரா பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தனுஷ் தனக்கு ஹிந்தி தெரியாது என கூறினார். சேகர் கம்முல்லா இயக்கியுள்ள குபேரா திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி மும்பையில் நடைபெற்றது. இதில் நாகார்ஜுனா, தனுஷ், ராஷ்மிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது ஹிந்தியில் பேசும்படி தனுஷிடம் கேட்கப்பட்டது. ஆனால் தனக்கு ஹிந்தி தெரியாது என்றும் ஆங்கிலம் கூட ஓரளவுக்கு தான் பேசுவேன் என்று தனுஷ் வெளிப்படையாக தெரிவித்தார். இதனை பாராட்டி வரும் ரசிகர்கள் ஹிந்தி தெரியாவிட்டாலும் தனுஷ் திரை உலகை கலக்கி வருவதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.